என்பதை பகிரங்கமாக ஏற்று வந்தவர்கள் அவர்கள் இப்பொழுது அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள். இது தற்செயலாக நடந்த இது வேணுமென்று திட்டமிடப்பட்டியே நடக்கிறது. அதே நேரம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த தேர்தல் இவ்வளவு பாரம்பரியமான கட்சிகளை வரும் சினிமா நடிகர்களுடைய சினிமா கவர்ச்சி காரணமாக மற்ற அவர்கள் செய்த பொய் பிரச்சாரங்களால் தான் இப்பொழுது பகிரங்கமாக கூறப்படுகிறது. வேர்ச்சுவல் வாரியர் என்று கூறியிருக்காங்க. முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் தொடர்பில் வந்து அதன் மூலம் பல பொய் தகவல்கள் பரப்பப்பட்டது. அந்த பொய் தகவல்களை மக்கள் அப்படியே 100% நம்பிய விளைவுதான் இது. உதாரணமாக நேற்றைய தினம் பதவிக்கு வந்தவர்கள் எடுத்தெடுப்பிலே கூறுகின்றார். அதாவது கஜனா காலியாக இருக்கிறது. உண்மை அது வல்ல பல மூலம் அறியப்பட்டிருந்தால் இப்பொழுது மே ஜூன் மாதம் ஜூலை மாதம் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கான பணம் எல்லாம் அங்கே இருக்கிறது. எல்லா ஃபங்க்ஷனும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி சினிமாவில் ஒரு எதிரியை சினிமா அப்படியான ஒரு பேச்சு ஒன்று நடந்தே பார்க்கக்கூடிய சற்று அறிவிப்பாகவே இருந்தது. அடுத்தது தோன்றவர்களை வென்றவர்கள் என்று பாராது ஒரு போட்டியின் பின் 2 பேரும் சமமாக கதைக்கும் நிலையில் காணப்படுகிறது. ஆனால் இங்கே அதுவும் அப்படி இல்லை. ஆனால் இன்று கடைசியான பட்டு செய்தி என்றால் 2 முன்னாள் முதலமைச்சராக கோரிய முதலமைச்சராக வந்துள்ள விஜய் அவர்களும் ஆளையால் சந்தித்து உரையாடிய சில காட்சிகள் வந்தன. ஓரளவுக்காக அந்த டேமேஜ் கண்ட்ரோலிங்க இதுவரை விஜய் பேசிய அந்த பேச்சுகளுக்கும் ஒரு சந்தித்ததுக்கும் ஒரு சின்ன ஒரு பேலன்ஸ் பண்ணிய முயற்சியாக இருக்கும். நாங்கள் ஓரளவு கவனிக்கலாம். இந்தியாவுடைய அந்த முக்கியமான 3 தலைவர்கள் பதவி இழந்து போனதும் அதே நேரம் மதுரை பூமியாக இருந்த காங்கிரஸ் கட்சி இதுவரை காலம் தமிழ்நாட்டுடைய டிஎம்கேயோட ஒன்றாக இருந்து அவர்களுடைய ஆதரவிலே அடாப்படியா 28 இடம் ஒரு 25 இடம் கொடுத்த இந்த 28 இடம் வாங்கி வரும் 5 இடங்களிலே வந்தார்கள். 23 இடத்துக்கு அடைந்த அடுத்த நிமிஷமே உடனடியாக விஜய் கட்சிக்கு ஆதரவு வழங்கி அவர்களுக்கு இருந்து புரிகிறது என்றால் எல்லாமே திட்டமிட்டபடி எப்படி ஒரு மாநிலத்தை வீழ்த்தி பலம் உள்ளவர்களாக இருந்து இனி அதில் இன்னொன்று கூற வேண்டிய நேற்று அரசாங்க நிகழ்ச்சிகளின் போது அதை முக்கியமான நிகழ்ச்சியின் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடித்தான் அங்கே நிகழ்ச்சிகள் ஆரம்பிப்பார்கள். அந்த நிகழ்ச்சி முடிவில் தான் தேசிய கீதம் பாடி முடிப்பது. ஆனால் இங்கு முதலாக அந்த தமிழ்தாய் வாழ்க்கை 3வது நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது தற்செயலானது என்று யாரும் சொல்ல முடியாது. இது பின்னுக்கு வரப்போகும் சில முக்கியமான விளைவுகளுக்கு இது முன்னடியாக இருக்கும் அந்த ஒரு அச்சம் கூட தோன்றுகிறது. ஆகவே எதிர்வரும் நாட்களில் எப்படி இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்வது என்பதை கவனிக்கலாம். எங்களை பொறுத்தவரை அருகில் உள்ள தமிழ்நாட்டு அரசாங்கம் சரியாக இருந்தால் அது ஓரளவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ தொழில் சரியோ இல்லத்தில் உள்ள தமிழர்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகளில் போதிலும் அதற்கு ஆர்ப்பாட்டங்கள் ஆதரிப்பு கூட்டங்கள் அங்கே நடைபெற்றதை பார்க்கும் பொழுது இந்த வாரம் தான் இது கூறும் நிலைக்கு வந்துள்ளோம் என்று அந்த நிலையோடு நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டுதான் இருக்கிறோம். உங்களுடைய கருத்து பல செய்திகளையும் கேட்டது போக மிகுதி புதிய தகவல்களும் எங்களோடு இணைய பெற்றிருந்தது. அவற்றையும் பார்த்தோம். முக்கியமாக இலங்கை அயல்நாட்டு விவகாரங்கள் நிலைமைகள் பற்றியும் சொல்லியிருந்தீர்கள். 6 மாதம் வரை நாம் எந்த இடையூறும் விளைவிக்க மாட்டோம். அதுவரையில் ஆட்சி நன்றாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் என்றார் முன்னைய முதலமைச்சர். இதில் சூட்சுமம் இருக்கிறது என்று தெரிகிறது. ஏனென்றால் இப்போ இன்னும் ஒரு ஆய்வாளருடைய கதை இன்று மாலை கேட்க முடிந்தது. இப்போது இந்த அரசுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவு ஒன்றுதான் இவர்களுக்கு உறுதியான
ஆட்சியை நடத்த உதவுமே அன்றி ஏனையவைகள் எல்லாம் பெரும் அதாவது சதுரங்க ஆட்டத்தில் செக் வைத்தது போலத்தான் ஆகப் போகிறது. இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்கிறது. அனுபவத்துக்கும் அனுபவமின்மைக்கும் இடையில சரிபிழைகளுக்கு அப்பால் அனுபவம் என்பது இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ ஆலோசகர்கள் பின்னணியில வந்த அந்த அரசுக்கும் புதிய ஒரு ஒரு மாற்றத்திற்கான வந்த அரசுக்கும் அனுபவம் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை இடையூறு பண்ண போகிறது என்று சொன்னார்கள். இது எப்படி இருந்தாலும் மக்களுடைய வாழ்வில் சுவிச்சத்துக்கான இடம் பெரிய அளவில் இல்லை என்றுதான் தெரிகிறது. மொழிகள் எல்லாமே தெரிந்ததான் உண்மை. ஒரு தங்கத்தினுடைய விலை 1 சவரனுடைய விலை இன்று இந்திய நாணயத்திற்கு 1,15,000 ரூபாய் என்று நினைக்கின்றேன். அப்படி என்றால் கல்யாணம் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தங்கம் கொடுப்பாரா இல்லை பிரதிநிதிகளுக்கு மோதிரம் போடுவாங்க. இதுக்கு நாங்கள் போகவே தேவையில்லை. அந்த சவுதிக்குள் நாங்கள் போகாமல் வெளியில் நின்று பார்ப்போம். இந்த 6 மாதங்கள் கொடுத்தது அவருக்கு தெரியும். இந்த 6 மாதத்தில் என்னென்ன நடக்கும். ஏற்கனவே இந்த பொது இந்த தேர்தலுக்கு முன்பே எடப்பாடி அவர்கள் உதவியோடு அங்குள்ள அதிகாரிகளை கடகடகள் என்று மாற்றியிருந்தார்கள். மிக பவர்ஃபுல்லா இருந்த அத்தனை அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டு இவர்கள் குறிப்பிட்டவர்களே கொண்டு வந்துதான் பின்புதான் இந்த எலெக்ஷன் நடந்தது. ஆகவே இந்த 6 மாதம் இவருக்கு ஒரு அவகாசம் கொடுப்பது இந்த 6 மாசத்தில் என்ன நடக்க போகும் என்பதை உங்களால் கொஞ்சம் ஊகிக்க முடிகிறது. பார்ப்போம். வேடிக்கையாத்தான் இருக்க போட்டு பார்ப்போம். நிறைய பாடங்களை இந்த உலகம் நாமும் கற்றுக்கொள்கிறோம் என்பது தெரிகிறது. நடக்க போகிற நடைமுறைகளை அவதானித்தபடி தொடர்ந்து கொள்வோம். மிக்க நன்றி. உங்களுடைய இனிய தொகுப்புகளுக்கு மிகுந்த நன்றி. மறுவாரம் திங்கட்கிழமை இது போன்ற தகவல்சாலை ஒன்றில் மீண்டும் சந்திப்போம். இணைந்த உறவுகளுக்கு நன்றி தெரிவித்து யோகட்டமன்னா உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடை தருகிறோம். மிக்க நன்றி. நன்றி வணக்கம். நேர்களோடு இணைந்திருந்தது லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் மற்றும் முகநூல் வழியாக FATV தமிழிலும் இணைந்திருந்த சிறப்பு நிகழ்ச்சி தகவல்சாலை தொகுப்போடு திரு யோகரட்னம் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இதன் மீள் ஒலிபரப்பினை நாளை மாலை 4 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் வேளை 2 தடவைகள் செவ்வாய் ஒலிபரப்பினை இணைத்துக் கொள்கிறோம். அதனூடாகவும் உறவுகள் இணைந்து கொள்ளலாம். மற்றும் யூடியூபில் FATV தமிழ் லண்டனில் இன்னும் சற்று அரை மணி நேரத்தில் இதை யூடியூப் பதிவாக உறவுகள் பார்க்க முடியும். ஏனைய உறவுகளோடும் முடிந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம் எல்லோருக்கும்.